ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆனியன் தொக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. விசில்ஸ் சூடானதும் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், வெந்தயம், தோல் உரிக்காமல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 மினிட் நீங்கள் இதை நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 4 to 5 சில்லி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த ஆனியனுடைய ராஸ்மல் போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா கிண்டிக்கணும். ஆனியனுடைய கலர் சேஞ்ச் ஆகிட்டோன்னே இதை நம்ம மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த சட்னியை எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ நாம் இந்த ஆனியன் தொக்கை இன்னுமே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி ஒரு 5 to 7 மினிட்ஸ் இந்த தொக்கை நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ஆயில் ஆட் பண்ணுறது மூலிமா மேக்ஸிமம் 1 to 2 வீக்ஸ் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்மளுடைய டேஸ்டியான ஆனியன் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த தொக்கை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளிலேயோ மேக்ஸிமம் 1 to 2 வீக்ஸ் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாமல் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.